அவரவர்கள் பூர்வ ஜென்ம புண்ணிய நிலையால் மானிட பிறவி பெற்று அப்பிறவி பெற்ற அத்தகைய அற்புத நிலைதனை தன் சிரசில் ஏற்றி சிந்தையில் ஏற்றி இவ்யுகம் நடந்து கொண்டிருக்கும் இத்தகைய சூழல்தனிலே ஆற்றலாக அப்பிறவிக்குரிய நற்கடனை தான் அடைந்த அத்தகைய கடனை அடைக்கின்ற அப்பணிதனை ஆற்றுகின்ற பொழுது இகலோகத்தில் வருகின்ற இடர்கள் இன்னல்கள் எல்லாம் அத்துணையும் தன்னுடைய கர்மவினை அகழ்கின்ற நிகழ்வுகள் என்று உணர்ந்து யாவரும் பயணப்படுகின்ற பொழுது அற்புதமாய் இகலோகத்தில் வரும் இடர்கள் எல்லாம் ஒரு இடர்கள் அல்ல, நன்மையையும் தீமையையும் ஏற்றத்தையும் இரக்கத்தையும் இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரு சேர ஒருவன் தன் சிரசில் கொண்டு செல்கின்றானோ அவன் இறையோடு பயணப்படுகின்றான், இறையாக பயணப்படுகின்றான். அவன் உள்ளிருக்கும் சித்த இறை சிவ இறை அவனுக்குள் இறை போட்டு அவனை இறையாக பயணப்பட வைக்கின்ற அற்புத நிலைகளை பெற்று வருகின்றான். அவ்வாறு இகலோகத்தில் உழன்று வந்த பொழுதும் தாய் தங்கை அண்ணன் தம்பி சொந்த பந்தங்கள் உறவுகளோடு உழன்று வந்த பொழுதும் அத்துணையும் தாமரையிலை தண்ணீர் போல அதனை பாவித்து எவன் ஒருவன் இகலோகத்தில் நடைபோடுகின்றானோ அத்துணை பேருக்கும் ஆசை பாசங்கள் என்கின்ற நிலை உண்டு. அத்துணைக்குள்ளும் இருந்து கொண்டு எவன் ஒருவன் இறையை இறுக பற்றுகின்றானோ அவனை இறை இறுக பற்றி அவனுடைய மானிட பிறப்புதனை இத்தகைய பிறவியோடு அதனை நிறுத்தி சிவத்தின் திருவடியில் சமர்ப்பிக்கின்ற அற்புத பணிதனை ஆற்றச் செய்கின்ற அஞ்ஞானத்தை கற்றுக் கொடுக்கும் ஞான பல்கலைக்கழகத்தின் சீடர்களாய் அமர்ந்திருக்கும் யாவருக்கும் அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கும். ஆன்ம ஈகம் என்பது தன் ஆன்மாவிற்குள் இருக்கக்கூடிய ஈகை குணத்தினை பறைசாற்றும் நிலை. அது ஏதோ தன் ஆசைப்படும் நிறத்திற்கு ஏற்றவாறு உடைகள் அணிந்து கொண்டு அது காவி நிற உடையாக இருந்தாலும் திருமுருக பெருமானுடைய பச்சை நிற உடையாக இருந்தாலும் அருட்பெரும் ஜோதியாக திகழும் வள்ளலாரினுடைய ஆற்றல் பொங்கும் வெண்மை நிறமாக இருந்த பொழுதும் அதனை நிறமாக காணாது அவரவர்கள் உயிரோடு இகலோகத்தில் நிகழ்வு நிலையில் தம்மோடு பயணிக்கின்றார்கள் என்று அத்தகைய உடைதனை தரித்து ஆற்றலாய் அவர்களை உள்ளுக்குள் வைத்து தன் ஆன்மாவினை ஈகை குணத்தோடு நடைபோடுகின்ற யாவரும் நல்ல ஆன்ம ஈகவாதிகள் என்று பறைசாற்றி அவர்கள் அத்தகைய நிலைகளிலிருந்து வருகின்ற வினா ஏதும் இருந்தால் அகத்தியனிடம் வாழை சித்தன் முன்னிலையில் கொடுக்கலாம். அகத்தியன் பதிலளிக்கின்றோம். பிரபஞ்சத்தில் கேளுங்க, கேளுங்க, உங்களுக்கு இருக்கா எதுவும் ஆன்மீக வேணா எது இருந்தால் கேளுங்க. இது சச்சங்க விழா. அகத்தியன் இகலோகத்தில் அமர்ந்து உரையாடும் சச்சங்க பெருவிழா. இயல்பு நிலையில் அமர்ந்த பொழுதும் அகத்தியன் அமர்ந்து விட்டால் அது பிரபஞ்ச மகா சபையினுடைய ஆற்றல் கொண்ட சச்சங்க பெருவிழாவே என்று அகத்தியன் உணர்த்தி அமர்ந்து